ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம்னா மல்லி வரப்போகிற எபிசோட என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய அன்னபூர்ணி அம்மா திரும்ப நம்முடைய மல்லியை பார்த்துட்டு போகலாம். அந்த தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் பார்க்கலான்னு சொல்லிட்டு நம்முடைய அன்னபூர்ணி அம்மா வீட்டுக்கு வராங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே மல்லி என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ அந்த தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷன் நடந்துருந்து பெரியம்மா அவர் என் மேலே பாசமாக நடந்துக்கிறாரு, எதுக்கு கோவப்படுறது. இப்போ வெண்பா ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போகிறது, வீட்டு பாடம் சொல்லி தர்றது எல்லாமே நான் தான், அதுக்கு அனுமதி கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொன்னது பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மல்லி என்ன மாப்பிள்ளைகளை திடீர்னு மாற்றம் அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு தெரியல அம்மா அப்படின்ற மாதிரி நம்முடைய மல்லி சொல்கிறாங்க. எல்லாம் நீ இருந்த விரதம் தான் விஜய் தம்பி இப்படி மாற்றிருக்கு அப்படின்ற மாதிரி நம்முடைய அன்னபூர்ணியம்மா சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் நம்ம மல்லின்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்றைக்கி ஸ்கூல்லேருந்து வந்துட்டு இருந்தப்போ நான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். மயக்கம் போட்டு விழுந்த விஷயம் விஜய்க்கு தெரிஞ்சிருக்கு. அரவிந்த் சொல்லியிருக்காரு, அரவிந்த் தான் என்னை காப்பாற்றினாரு. இந்த விஷயம் தெரிஞ்சு உடனே எனக்கு விஜய் கால் பண்ணி, மல்லி எங்கே இருக்க, எப்படி இருக்க, ஏன் கேர்லெஸ்ஸாக இருக்க, பர்ஸை கார்லேயே விட்டு போயிட்டேன், ஒரு கூப்பிட்டு இருக்கலாம்ல, நான் நின்று இருப்பேன்ல, காசு இல்லாத எப்படி நீ போன அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டேன். நீ இப்படி போனதுனால தான் கண்டிப்பாக உனக்கு மயக்கம் வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எழுத்தவும் பார்த்துக்கும், அதே மாதிரி கேர்லெஸ்ஸாக இருக்காத, கொஞ்சம் ஸ்மார்ட்டாக யோசி அப்படின்ற மாதிரி நம்முடைய விஜய் மல்லிக்கு அட்வைஸ் பண்ணதும் அதுக்கப்புறம் வீடியோ கால் பண்ணி பேசின விஷயத்தை எல்லாமே சொல்கிறாங்க. அப்போ ஃபோன் பேசினப்ப இந்த ரஞ்சிதாவும் இந்த ராஜேஸ்வரி நான் பேசுனத எல்லாமே ஒட்டு கேட்டாங்க பெரியம்மா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அவங்க ஒட்டு கேட்டாங்கன்னு தெரிஞ்சு நான் வேணும்னே விஜய் கிட்ட ரொம்ப ரொமான்டிக்காக பேசினேன். அதை பார்த்து ரொம்பவுமே வயிறு எரிஞ்சு போயிட்டா அந்த ராஜிதா. இதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறான்னு தெரியல, நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொன்னது பார்த்தீங்கன்னா, நம்ம அன்னபூர்ணியம்மா சும்மா இருப்பாங்களா, எங்கே இருக்கா அந்த பெரிய இடம் அப்படின்னு சொல்லிட்டு தேடி போகிறாங்க. தேடி போனால் 2 பேர் ஜாலியாக உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ நம்முடைய அன்னபூர்ணியம்மா கேட்குறாங்க, என்ன சமூகம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது போல இருக்குது, எப்படியோ இந்த ஃபங்க்ஷனை நடத்த முடியாதுன்னு சொன்னீங்க, ஆனால் அதை நடத்தி சிறப்பாக முடிச்சுட்டு என் மகளோட விரதம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பழிக்க ஆரம்பிச்சிருச்சு. விஜய் மாப்பிள்ளை என் பொண்ணு மேலே பாசத்தை காட்டுறாரு, அதில் ஏதாவது குறை இருந்துச்சுன்னா உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி என் மக சந்தோஷமாக இருக்கலானே அவளுடைய சந்தோஷத்தை கெடுக்கிற விதமாக தான் நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி நம்முடைய அன்னபூர்ணியம்மா சொன்னதுக்கு, ஆமாம் இவளை எங்களுக்கு வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கிறது தான் வேலை, வேறு வேலை இல்லையா அப்படின்ற மாதிரி அன்னபூர்ணியம்மா சொன்னதுக்கு, உங்களுக்கு வேறு என்ன வேலை இருக்குது சொல்லுங்கள், நல்லா சாப்பிட்றீங்க, வீட்டில் தானே சும்மா தானே இருக்கீங்க, அதனால் என்னுடைய பொண்ணோட வாழ்க்கையை எப்படி கெடுக்கலான்னு தான் பார்ப்பீங்க, ஆனால் இதுக்கு மேலே அதுக்கெல்லாம் நான் வழி கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி நம்முடைய அன்னபூர்ணியம்மா சொல்கிறாங்க. அதை பார்க்கலாம், நீங்கள் எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சுன்னு சந்தோஷமாக இருக்கீங்க, கூடிய சீக்கிரம் அவளை இந்த வீட்டை விட்டு துணியை காணும் துண்டை காணும் ஓட வைக்கணும் இல்லையா பாருங்கள் அப்படின்றாங்க. அதுவும் பார்க்கலாம் சமூகம், நீங்கள் சொல்கிற இதெல்லாம் ஜெயிக்கிறீங்களா, நான் ஜெயிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம என்ன பண்ணும்போது சொல்லிடுறாங்க. மல்லி நீ எதுக்கு கவலைப்படாத, மாப்பிள்ளை இப்போ ஊம்பக்கம் இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, அந்த ஆண்டவனும் நமக்கு துணையாக இருக்கா, நீ எதுக்கு கவலைப்படாதன்ற மாதிரி ஆறுதல் சொல்லிட்டு போகிறாங்க. வேறு எபிசோட இப்படி தான் கொண்டு போய் போகிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மறக்காது, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.